என்கிட்ட மோதாதே. டேய் என்ன இலவிடாது என்ன மாதிரி காமெடி பாத்தீங்களா? அதுவும் 23ஆம் புலிகேசி மாதிரி சிரிக்காமையே காமெடி பண்ணிட்டு இருக்காரு. வாளும் வேலும் என் இரு கண்கள். 33% பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடை தடுத்து நிறுத்திட்டு நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் தெரியுமா அப்படின்னு என்ன பில்டப். அதுலயும் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? நாடாளுமன்றத்தில் 99 இடங்களை வச்சிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி, 37 இடங்களை வச்சிருக்கின்ற அகிலேஷ் யாதவோட கட்சி, 29 இடங்களை வச்சிருக்கின்ற மம்தா பானர்ஜியோட கட்சி, இவங்க எல்லாம் திருடனுக்கு தேல் கொத்துன மாதிரி. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வச்ச அப்படி பெண்களுக்கான இடஒதுக்கீடை இவங்க தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற பெண்களும் சரியான கோபத்தில் இருக்காங்க. அதனால இவ்வளோ இடங்களை நாடாளுமன்றத்தில் இவ்வளோ இடங்களை வச்சுக்கிட்டு இந்த மசோதாவை எதிர்த்த இவங்களே திருடனுக்கு தேல் கொத்துன மாதிரி பொத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெறும் 22 எம்பிக்களை நாடாளுமன்றத்தில் வச்சிருக்கின்ற நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின், அதுவும் எப்படிப்பட்ட எம்பிக்களை வச்சுக்கிட்டு இருக்காரு? வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயம். வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி. வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். இன்ப நிதி வாழ்க, உதயநிதி வாழ்க அப்படின்னு வீர கோஷத்தை போடுற எம்பிக்களை வச்சுக்கிட்டு இவர் பண்ற காமெடிக்கு அளவே இல்லை.